Hi friends, welcome to minislittlekitchen. எப்பவுமே சப்பாத்திக்கு ஒரே மாதிரி சைட் டிஷ் சாப்பிட்டு போர் அடிச்சவங்க இந்த கிரேவியை மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. சப்பாத்திக்கு செம்மையா இருக்கும். இந்த கிரேவி சோயா சங்க்ஸ், உருளைக்கிழங்கு, தேங்காய் பால் எல்லாத்தையும் சேர்த்து செய்த கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி சமைக்கலாம்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம இந்த சோயாவை வேக வச்சு எடுக்கணும். அதுக்காக நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்திருக்கேன். அதில் 50 சோயா போட்டிருக்கேன். சோயா போட்டதுக்கப்புறமா ஃப்ளேமை ஆன் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம இந்த கிரேவிக்கு சின்ன சோயாவை விட இந்த மாதிரி பெரிய சோயாவை பயன்படுத்திக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சோயா நல்லா கொதித்ததுமே ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். லைட்டாக இந்த மாதிரி கொதித்து வந்ததுமே ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் இதோட தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதோட சூடெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி கைவிட்டு நல்லா அழுத்தி இதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி குழம்பு செய்யலாம். அதுக்காக ஒரு கடாய் எடுத்திருக்கேன். ஃப்ளேமை நல்லா கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுமே அதில் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுமே அதில் இஞ்சி சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி எடுத்திருக்கேன். இஞ்சி போட்டு ஒன்று கலந்து விட்டால் மட்டும் போதும். இந்த ரெசிபிக்கு நமக்கு பூண்டு தேவைப்படாது. பூண்டு போடும்போது இதோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். அதனால் பூண்டு இதில் பயன்படுத்த வேண்டாம். இனி இதில் வெங்காயம் ஆட் பண்ணலாம். அதுக்காக மீடியம் சைஸில் 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்க்க போகிறேன். நம்ம வெங்காயத்தில் உப்பு போட்டு வதக்கின வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வரும். வெங்காயம் எல்லாம் இந்த அளவு வதங்கினா போதும். இனி இதில் நம்ம தக்காளி ஆட் பண்ணலாம். அதுக்காக மீடியம் சைஸில் 2 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா 1 சேர்த்துக்கோங்க. நம்ம அதிகமாக தக்காளி சேர்க்கும்போது இந்த கிரேவி புளிப்பு தன்மையை கொடுக்கும். அதனால் தக்காளி கம்மியாக தான் இதுக்கு சேர்க்கணும். தக்காளி எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி எல்லாம் இந்த அளவு வதங்கினா போதும். இதில் இனி மசாலா ஆட் பண்ணலாம். அதுக்காக 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு மசாலாவோட பச்சை வாசனை மாறும் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஃப்ளேமை நல்லா கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் மசாலா கருகாமல் இருக்கும். நான் மிளகாய்த்தூள் காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்தாற் போல் சேர்த்துக்கோங்க. மசாலா எல்லாம் நல்லா வரப்பட்டு ஆயில் விட்டு வர தொடங்கியாச்சு. இதுக்காக நமக்கு ஒரு பெரிய உருளைக்கிழங்கு 1 தேவைப்படும். நான் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கூடவே வேக வச்சு ரெடி பண்ணி வச்ச அந்த சோயாவையும் 3 கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சேர்க்கும்போது நம்ம இந்த கிரேவி எல்லாம் இதுக்குள்ளாடி போய் இந்த சோயா சாப்பிட நல்லா இருக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் முழுமையாகவே சோயாவை இதுக்கு பயன்படுத்தலாம். டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலா எல்லாம் நம்ம இந்த சோயா உருளைக்கிழங்குல எல்லாம் நல்லா பிடிக்கணும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த சோயா உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கலந்து விட்டுக்கோங்க. இனி உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்து வர ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகம் தண்ணி சேர்க்க வேண்டாம். 1/4 கப் தண்ணி போதும். தண்ணி விட்டு 5 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேம்லேயே ஒரு மூடி போட்டு இதை வேக விடலாம். நமக்கு இந்த உருளைக்கிழங்கெல்லாம் 3/4 பாகம் வெந்து வரணும். இந்த நேரத்தில் இதுக்கான தேங்காய் பால் நம்ம ரெடி பண்ணலாம். அதுக்காக நான் 1 கப் தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கிரேவி எந்த அளவு திக்னஸாக தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தேங்காய் பால் கெட்டியாக எடுத்துக்கோங்க. கூடவே 3 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏலக்காய் சோம்பெல்லாம் போட்டு அரைக்கும் போது இந்த கிரேவி நல்ல வாசனையை கொடுக்கும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா திறந்து பார்க்கலாம். நம்ம கிரேவியில் எவ்வளவு தண்ணி வந்திருக்குன்னு பாருங்கள். சோயா சங்க்ஸ்லேருந்து தண்ணி வெளியே வரும். அதனால தான் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்தது. இனி காய் வெந்திருக்கான்னு ஒன்று செக் பண்ணி பார்க்கலாம். காயெல்லாம் நல்லா வெந்திருக்கு. நீங்களே இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு வேகலைன்னா மீண்டும் 1 நிமிஷத்துக்கு அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே மூடி போட்டு வேக விட்டு எடுத்துக்கோங்க. இனி இதில் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணலாம். தேங்காய் பால் உங்களுக்கு கிரேவி எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து விட்டுக்கோங்க.
உங்களுக்கு ரொம்ப கிரேவியாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக தேங்காய் பால் விட்டுக்கோங்க. இல்லை மீடியமாக உங்களுக்கு போதும் அப்படின்னா இதே அளவுக்கு போதும். விட்டு நல்லா ஒன்று கலந்து விட்டுக்கோங்க. இனி ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மல்லித்தழை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி 2 நிமிஷத்துக்கு அப்படியே விடுங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம கிரேவி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்திங்களா, நல்லா கொதித்து வர தொடங்கியாச்சு. இது அதிக நேரம் கொதிக்கக்கூடாது. இந்த அளவு கொதிச்சா போதும். ஆயிலெல்லாம் விட்டு வர தொடங்கியாச்சு. அதிகமாக கொதிக்கும் போது இந்த கிரேவியோட டேஸ்ட்டே மாறும். அதனால இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். அப்போ தான் இந்த கிரேவி வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இதோட டேஸ்ட்லேயும் எந்த வித்தியாசமும் இருக்காது. ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க. இதே அளவுகளோட நீங்களும் செய்தால் 4 பேருக்கு வந்து இந்த கிரேவி கரெக்டாக இருக்கும். சப்பாத்திக்கு ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் என்னென்னா இந்த கிரேவி தான். மறக்காமல் இந்த கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருமே இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க. மீண்டும் அடுத்த ரெசிபியுடன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.